இயேசுவில் பிரியமானவர்களே, பத்திமாண்டியினுடைய விழாவை நவநாட்களோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விழா நாட்களிலே பங்கெடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நமது பங்கு தந்தை நமக்காக ஒரு அருமையான கருத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை போல இன்றைய நாளிலும் ஒரு கருத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அது சற்று வித்தியாசமான ஒரு கருத்தாக அமைகின்றது. ஒருவேளை அது ஒரு சிலருக்கு குழப்பமான ஒன்றாகவும் கூட தென்படலாம். மரியின் ஊழியர்களும் அன்பு பணிகளும், இன்னொரு வார்த்தை மிஸ்ஸிங், ஃபோக்லாரே ஆன்மீகமும். இது எனக்கே கொஞ்சம் குழப்புது. எதை பற்றி பேசுறது? அன்பு பணியை பற்றி பேசுகிறதா, அல்லது மரியின் ஊழியர்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதா, அல்லது ஃபோக்லாரே ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதா? மரியின் ஊழியர்கள்னு சிஸ்டர்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நாங்கள் தான் மரியின் ஊழியர்கள், எங்களுக்கு என்ன நீங்கள் புதுசாக இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்ல போகிறீங்க, எங்களுக்கு ஏற்கனவே ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறது மாதிரி தெரியுது. சரி, முதல்ல ஒரு தெளிவுக்கு வரணும்னா, இந்த ஃபோக்லாரே ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் மற்ற ரெண்டுக்குமே நமக்கு பதில் கிடைக்கும். இந்த ஃபோக்லாரே ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு கதை என்று கூட சொல்லலாம். அதுதான் இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒருவேளை நாம் கேட்டிருக்கலாம், வரலாற்றில் நடந்த ஒன்று. 1770ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள ஒரு குக்கிராமம், ஒரு சிறிய ஆலயம், சிற்றாலயம். அந்த சிற்றாலயத்திலே வழிபாடு ஆரம்பிக்கப் போகின்றது. வழிபாட்டுக்கு முன்னால் குரு பவனியாக வர வேண்டும். அன்றைக்கு நடக்கக்கூடியது நற்கருணை ஆராதனை. அப்போ குரு வருவதற்கு முன்னால் அங்கு பீடச் சிறுவர்கள் அழகாக உடை அணிந்து அங்கு நிற்கின்றார்கள். அவ்வாறு உடை அணிந்து நிற்கக்கூடிய 2 சிறுவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. என்ன சண்டைன்னா, சாமியாருக்கு வலது பக்கத்தில் யார் நிற்கிறது அப்படிங்கிறது சண்டை. ஒருத்தன் நான் நிற்கிறோங்கிறான், இன்னொருத்தன் நீ நில்லுங்கிறான், இல்லை நான் தான் நிற்கிறேங்கிறான். அப்போ பின்னாடி ஒரு சலசலப்பு. அப்போ இந்த பவனியில் வரும் பொழுது இந்த பெரிய மெழுகுதிரி ஸ்டாண்டு ஒன்றை கையில் தூக்கிட்டு வருவாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரத்துக்கு பெரிய ஸ்டாண்ட் இருக்கும், வெங்கலத்தில் செஞ்சது. மக்கள் உட்கார்ந்துருக்கவங்க, முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, என்னடா பின்னாடி சலசலப்பு வருது, சத்தம் வருதுன்ட்டு. இந்த 2 பசங்களும் காரசாரமாக நான் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க போல் அவ்வளோ அமைதியாக இல்லை போயிருக்கு அந்த சமயத்தில் உள்ள பசங்கள்லாம். ஒரு போராட்டம். கடைசியில் ஒருத்தர் என்ன செய்கிறான், இருக்கிற அந்த விலகு தண்டை எடுத்து அவன் தலையில் ஓங்கி அடிக்கிறான். மண்டை உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. மண்டை உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பித்த உடனே மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பங்குசாமியார்கிட்ட சொல்லி, அந்த 2 பையலையும் தூக்கி வெளியில் போடுங்க, த்ரோ தம் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குசாமியாருக்கு வேறு வழி இல்லை. ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக கோயிலுக்கு வர்றவங்க, பூச உதவி செய்கிறாங்க. திடீர்னு எப்படி சண்டை வந்துச்சு, அடிச்சுக்கிட்டாங்களே, இந்த ரத்த வலியறதோட சரி போ, வெளியில் போய் நீ போடுற சண்டையெல்லாம் நீ வெளியில் போட்டுக்க, எப்போ சமாதானமாகி உள்ளே வர்றியோ நீ அப்போ உள்ளவா அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் தூக்கி வெளியில் அனுப்பிச்சி விட்டார. இயேசுவில் பாந்தவர்களே, இந்த 2 பேர், அடி வாங்கினவன் பேர் ஜென்ஜோ, அடி கொடுத்தவன் பேர் பிரான்சிஸ்கோ. அவங்களுடைய வாழ்க்கை என்னவா மாறி போகுது? சரியாக ஒரு 55 வருடங்கள் கழித்து 1825ஆவது ஆண்டிலே, அது ஜூபிலி ஆண்டு, மனமாற்றத்திற்கான அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய ஆண்டு, விண்ணகத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை அவர்கள் நம்முடைய வத்திக்கானில் உள்ள பேதுரு பேராலயத்தினுடைய கதவை, அந்த ஜூபிலி கதவு என்று சொல்லக்கூடிய கதவை வெண்கல சுத்தியலால் தட்டி திறந்து அந்த சமயத்தில் அனைவரையும் உள்ளே அழைத்து செல்வார். அவ்வாறு அழைத்து செல்லுகின்ற பொழுது
எல்லாரும் பாவ சங்கீதனம் செய்து மனமாற்றத்தோடு உள்ளே நுழைய வேண்டும். அப்பொழுது திருத்தந்தை 6ஆம் பத்திநாதர் பயஸ் அங்கே நிற்கிறார். நின்றுட்டு சுத்தியலை தேர்றார். வெள்ளி சுத்தியல், வெள்ளி சுத்தியல் பின்னாடி ஒரு கர்தினால் வச்சிருக்கிறார். அந்த கர்தினால்கிட்ட அந்த வெள்ளி சுத்தியலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். கர்தினால் பிரான்சிஸ்கோ, பின்னாடி நின்ற கர்தினால் பிரான்சிஸ்கோ வெள்ளி சுத்தியலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் விளக்கு தண்டை கொடுத்தல அது மாதிரி கொடுக்கட்டுமான்னு காதில் கிசுகிசுத்துட்டே கொடுக்குறார். திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பயஸ் ஜென்ஜோ திருத்தந்தையாக மாறினார். பிரான்சிஸ்கோ ஒரு கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். இதில் வேடிக்கை என்னன்னா, 4 வருடங்கள் கழித்து திருத்தந்தை 6வது பத்திநாதர் இறந்த பொழுது பிரான்சிஸ்கோ 12வது லியோ சிங்கராயராக திருத்தந்தையாக பொறுப்பேற்று கொண்டார். 2 பீடச்சிறுவர்கள் ஆலயத்தில் சண்டை போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டவங்க இன்றைக்கு திருச்சபையில் 2 பேரும் திருத்தந்தையர்களாக மாறிப்போனார்கள். இந்த 2 திருத்தந்தையர்கள் அவர்களுக்குள் என்ன உறவு? அன்பு, நட்பு, ஒற்றுமை. இன்றைக்கு இவர்கள் இருவருமே கருத்துக்களில் வித்தியாசமாக இருக்கலாம், குணத்தில் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் இருந்த அந்த உறவிலே, அன்பிலே மாற்றம் இல்லை. அடித்து கொண்டாலும் கூட கூடிக்கொண்டார்கள், வேறுபட்டு இருந்தாலும் கூட ஒன்று சேர்ந்தார்கள். கிறிஸ்துவின் பாந்தவர்களே, இதுதான் ஃபோக்லாரே இயக்கத்தினுடைய ஆன்மீகம். இந்த ஃபோக்லாரேங்கிறதுனா என்ன? இது ஒரு இத்தாலிய வார்த்தை. பல பேர் இந்த ஃபோக்லோரோட இணைச்சி பேசுவாங்க. ஃபோக்லோர்னா இந்த நாட்டுப்புற பாடலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஃபோக்லாருங்கிறது ஒரு இத்தாலிய மொழியில் உள்ள ஒரு வார்த்தை. இந்த பெயர் ஒரு பட்டப்பெயராகத்தான் இந்த இயக்கத்துக்கு சூட்டப்பட்டது. ஆனால் இந்த இயக்கமானது திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பொழுது திருத்தந்தை அவர்கள் இந்த இயக்கத்திற்கு கொடுத்த பெயர் The Work of Mary, மரியின் வேலைப்பாடு, அன்னை மரியாவின் வேலைப்பாடு என்ற ஒரு பெயரைத்தான் அதற்கு கொடுத்தார். ஆனால் இது அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னால் ஃபோக்லாரே என்பதுதான் அதனுடைய பெயராக நிலைத்து போனது. அதனால் இப்போ ஏன் மரியின் ஊழியர்கள்னு சொல்லி ஃபாதர் கொடுத்தாங்கிறது புரியுதா? அங்கே மரியின் ஊழியர்கள் யாரும் கிடையாது. The Work of Mary, மரியின் வேலைப்பாடு. இந்த மரியின் வேலைப்பாட்டை முன்னெடுத்து செல்லக்கூடிய மரியாவின் பணியாளர்கள், அவ்வளோதான் இந்த இயக்கத்தில் உள்ள நபர்கள். ஆனால் இந்த இயக்கத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாதாவை பற்றி பேசவே மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க இல்லை, அதிகமாக பேச மாட்டாங்க. எந்த இடத்துலையும் மாதாவை பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள். மரியின் வேலைப்பாடு என்ற பெயரை இந்த இயக்கத்துக்கு தன்னுடைய பெயராக கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மரியாவை பற்றி பேசாவிட்டால் என்ன அர்த்தம் என்று இயல்பாக ஒரு கேள்வி எழும். ஆனால் இவர்கள் சொல்வதெல்லாம், நாங்கள் மரியாவை பற்றி பேசாவிட்டாலும் கூட மரியாளை போன்று எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதிலே மிக கருத்தாக இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை எந்த காலத்திலும் முன்னிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக இயேசுவை முன்னிறுத்தி வாழ்ந்தவள் அன்னை மரியாள். அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொல்லி கனானிய திருமணத்தில் தன்னுடைய மகனை இந்த வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் அன்னை மரியாள். தன்னுடைய மகனுடைய அனைத்து பணிகளிலும் பின்னிருந்து ஊக்குவித்தவள் அன்னை மரியாள். மகனை பற்றி குறைபாடுகள், புறச்சொல்கள், புறணிகள் இவையெல்லாம் வந்த பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் அமைதியோடு கேட்டுக்கொண்டு அவருக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்திருந்தவள் அன்னை மரியாள். எந்த தருணத்திலும் தன்னுடைய மகனை விட்டு அவள் பின்னோக்கி போகவே இல்லை. அவரை முன்னிறுத்தி அவருக்காக வாழ்ந்தவள். இறுதி வரை சிலுவை அடியில் நிற்கின்ற வரை அன்னை மரியாள் வாழ்ந்தவள். அதுபோலத்தான் இந்த இயக்கத்திலே அன்னை மரியாவை போன்று இயேசுவை முன்னிறுத்தி வாழ வேண்டும், அவர் படித்த போதனைகளை வாழ்க்கையாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஒரு உடம்புல
நான் நிற்கிறேன்னு வச்சுக்கல, நானும் நீங்களும் நிற்கிறேன் உட்கார்றேன்னா அது காரணம் என்ன? நம்ம உடம்பு உயிர் இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் உயிர் இருந்தாலும் கூட இன்றைக்கு என்னால் ஓட முடியுது, ஆட முடியுது, உட்கார முடியுது, நடக்க முடியுது அப்படிங்கிறதுலாம் காரணம் எனக்கு இருக்கக்கூடிய அந்த எலும்புகள். வெறும் சதம் மட்டுமே உடம்பா இருந்துச்சுன்னா அது நொழுநொழுன்னு உருண்டுக்கிட்டு தான் போகணும். ஆனால் எலும்புகள் தான் நமக்கு வலு கொடுக்கின்றன. ஆனால் நம் உடலில் உள்ள எலும்புகளை நாம் என்றைக்காவது பார்த்திருக்கின்றோமா? அவை கண்ணுக்கு தெரிகின்றதா? இல்லை. அதுபோலத்தான் இன்றைக்கு மறைவாக இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் தான் உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்றது போல, இன்றைக்கு மறைவான நிலையிலே நாம் செய்யக்கூடிய பணிகள், நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் தான் இயேசுவை வெளிக்கொணரக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளுடைய வாழ்வும் அதுதான், ஒரு மறைந்த வாழ்வு. ஆனால் இந்த மறைந்த வாழ்விலே அவள் வலியுறுத்தியதெல்லாம் இயேசுவை முன்னிறுத்துகின்ற செயல்பாடுகள் தான். இறைசிலன் பாந்தவர்களே, இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அன்னை மரியாவை போன்றுதான் நாம் வாழ வேண்டும், அதை ஆண்டவரை முன்னிறுத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் ஒரு கொள்கையாக கொண்டார்கள். இந்த இயக்கமானது இரண்டாவது உலகப் போருக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இதனுடைய வித்து என்பது அதற்கு முன்னாலேயே ஆரம்பித்தது, உலகப் போருக்கு முன்னாலேயே ஆரம்பித்தது. ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நகரம், இந்த ட்ரெண்ட்ங்கிற நகரம் திரிதந்து ட்ரெண்ட் கவுன்சில்னு சொல்லுவார்கள். இந்த கவுன்சிலுக்கு பேர் போன ஒரு நகரம். இந்த நகரம் தான் திருச்சபையினுடைய பிளவுக்கு அடிப்படையாக இருந்தது. லூத்தர் திருச்சபையை விட்டு வெளியேற்றப்பட்டது இந்த திரிதந்து சங்கத்தின் மூலமாகத்தான். எந்த இடம் பிரிவினைக்கு மூலமாக இருந்ததோ அந்த இடத்தில் இருந்துதான் ஒருமைப்பாட்டினுடைய வித்து ஆரம்பிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினார் போலும். எனவேதான் கியாரா லூபிக் என்ற ஒரு இளம் பெண்ணை இறைவன் அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு எதற்காக அழைக்கப்படுகின்றோம் என்பது புரியவில்லை. ஆனாலும் கூட அந்த அழைப்பு உறுதியாக வந்து கொண்டே இருந்தது. அவள் நினைத்து பார்த்தாள், ஒன்று நான் திருமண வாழ்வை நான் மேற்கொள்ள வேண்டும், அல்லது ஒரு துறவியாக கன்னியர் மடத்திலே நான் சேர வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு செக்குலர் இன்ஸ்டிடியூட் பொது நிலையினராக இருந்து கொண்டு திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்கு நான் பணிபுரிய வேண்டும். இதில் நான் எதை தேர்ந்தெடுப்பது என்று அவள் யோசித்தாள். இறைவனுடைய அழைப்பு பலமாக இருக்கின்றது, ஆனால் எந்த நிலையில் இருந்து கொண்டு நான் பணி செய்ய முடியும் என்று அவள் யோசித்த பொழுது ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினார். அவள் ஒரு தியானத்திற்காக லொரேட்டோ என்ற இடத்திற்கு செல்லுகின்றாள். இந்த லொரேட்டோ என்ற இடத்திலே அவள் தியானம் செய்ய சென்ற பொழுதெல்லாம் அந்த லொரேட்டோ என்ற இடத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு தேவாலயம். அந்த மிகப்பெரிய தேவாலயத்திற்கு உள்ளாக ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்திற்கு உள்ளாக நசரேத்தூரில் இயேசு, மாதா, சூசேப்பர் வாழ்ந்த அந்த இல்லம், இவற்றை உள்ளடக்கிய ஆலயம்தான் அது. ஆக எப்பொழுதெல்லாம் தனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கியாரா லூபிக் அந்த ஆலயத்திற்கு உள்ளாக சென்று ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபிப்பு பொழுதுதான் அவளுக்குள் அந்த உள்ளுணர்வு தோன்றியது. இன்றைக்கு இந்த ஆலயத்தில், இந்த வீட்டிலே மாதாவும் சூசையப்பரும் இயேசுவும் வாழ்ந்த அந்த வீடு எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு இடம். ஆக இந்த இடத்திலே இவர்கள் 3 பேரும் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த 3 பேருமே ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் 3 பேருமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். they are consecrated people. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து காட்டினால் என்ன என்று அவர்களுக்கு தோன்றியது. உலகத்திலே நான் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். குடும்பமாக வாழுகின்ற பொழுது அர்ப்பணிப்பு உணர்வோடு நான் வாழ வேண்டும். இயற்கையான குடும்பமாக அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு குடும்பமாக நான் வாழ முயற்சிக்க வேண்டும். அதுதான் இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கின்றது என்று அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். விளைவு, தன்னுடன் நட்போடு பழகிய தன்னுடைய தோழிகளை தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். இவர்களுக்கெல்லாம் வயது 18 to 24, அதிகபட்சமாக கியாரா லூபிக் அவர்களுக்கு 24 வயது. இந்த இளம் வயதிலேயே இவர்கள் 4-5 பேர் ஒன்றாக கூடி அவ்வப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒன்றாக கூடி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். தலா 1000 இடத்திலே ஒப்புதல் வாங்கினார்கள்.
இதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஆரம்பமாக இருந்தது. எதற்காக? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதன் வழியாக திருக்குடும்பம் எத்தகைய ஒரு மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றதோ அந்த மதிப்பீடுகளை நாங்கள் இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படி வாழ ஆரம்பித்தார்கள். தங்கள் வாழ்வுக்கு முன்மாதிரியாக தம திருத்துவத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு கடவுள் ஒரு கடவுள், ஆனால் 3 ஆட்களாக இருக்கின்றார். அவர்களுக்குள் ஒரே மாதிரியான உறவு இருந்திருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட உறவு நிலைதான் தங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி பூண்டார்கள். ஆக ஒற்றுமைதான் தங்களுடைய வாழ்வினுடைய பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பினார்கள். அதை வாழ்ந்து காட்ட ஆரம்பித்தார்கள். ஆக இவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பித்த ஒரு நிலையிலே 2வது உலகப் போரினுடைய கோரம் ட்ரெண்ட் நகரம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. ஆக அங்கு வாழ்ந்த மக்கள் மத்தியிலே தங்கள் அன்பு பணிகளை தொடர்ந்தார்கள். இன்றைக்கு ஒற்றுமை என்பது ஏதோ சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதில் மட்டுமல்ல, பிறருடைய தேவைகளிலே அக்கறை கொள்வதிலே, அன்பு காட்டுவதிலே அடங்கியிருக்கின்றது என்பதன் காரணமாக தங்கள் ஒற்றுமையை அன்பு செயல்களிலே வெளிப்படுத்தினார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அன்புதான் ஒற்றுமையை விளைவிக்கும். இந்த அன்பையும் ஒற்றுமையையும் நான் இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் என்னவோ அதை நான் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் விவிலியத்தையும் வாசிக்க ஆரம்பித்தார்கள். விவிலியம் சொன்னபடியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். விவிலியத்திலே இறைவனுடைய விருப்பம் வெளிப்படுவதை கண்டுகொண்டார்கள். ஆக இறை விருப்பம் தான் தங்களுடைய விருப்பம். இறைவன் விரும்புகின்ற வழியிலே தங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்ற உறுதியிலே அவர்கள் வாழ முற்பட்டார்கள். இறைவன் சொல்வதையெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே செய்தார்கள். ஆண்டவர் சொல்வதெல்லாம் என்ன? நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்யுங்கள். அன்புதான் வாழ்வினுடைய பிரதானம். இந்த அன்பு இருந்தால் ஒற்றுமை தானாக வரும் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இயேசுவிலே இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமாக அவர்கள் கண்டுகொண்டது, இந்த அன்பும் ஒற்றுமையும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அங்கே இயேசு இருக்கின்றார். நற்செய்தியினுடைய பிற்பகுதி நமக்கு அதை மிக அழகாக சொல்கின்றது. எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன். இயேசுவின் பாந்தவர்களே, இன்றைக்கு அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் மிக மிக அதிகமாக அனுபவித்த ஒன்றாக இருக்கின்றது. இயேசு எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு இருக்கின்றார், எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். நாங்கள் அன்பு செய்கின்ற பொழுது, அவர் பெயரால் ஒன்று சேருகின்ற பொழுது அவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். எங்களுக்குள் உறவுகளே விரிசல் ஏற்பட்டால், பிளவுகள் ஏற்பட்டால் அங்கு ஆண்டவர் இல்லை. அதனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒன்று சேருகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகின்ற வார்த்தை, let us keep Jesus in our midst. ஆண்டவர் இயேசுவை நமது மத்தியிலே கொண்டு வருவோம். அங்கு அன்பு இருந்தால் தான் அவர் வருவார். இயேசுவின் பாந்தலே, இதுதான் ஃபோக்லாரையினுடைய ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை இவர்கள் வாழ ஆரம்பித்த நிலையில் 5 பேர், 3 மாதங்களிலே 3000 பேர், அதற்கு அடுத்தபடியாக இன்று பல நாடுகளிலே இந்த இயக்கமானது பரவி கிட்டத்தட்ட 178 நாடுகளிலே 30 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு இந்த இயக்கமானது இயங்கி வருகின்றது. திருச்சியிலும் இந்த இயக்கம் இருக்கின்றது. தெரியாது, பல பேருக்கு தெரியாது. உங்கள் பங்கு தந்தையும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர். தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது. இங்கே வந்திருக்கக்கூடிய வட்டார அதிபர் தந்தையும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர். நானும் அந்த இயக்கத்தில் இருக்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் இவர்களும் இந்த இயக்கத்திலே இருக்கின்றார்கள், இந்த பங்கை சார்ந்தவர்கள். இயேசுவின் பாந்தவர்களே, வெளி உலகுக்கு நாங்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய அன்பு வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் பரிந்து செயல்படுத்த இருக்கின்ற இந்த ஒற்றுமையினுடைய செயல்பாடுகளின் காரணமாக நாங்கள் அறியப்பட்டால் போதும் என்ற நிலையில்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய ஆன்மீகம் சென்று கொண்டிருக்கின்றது. இயேசுவின் பாந்தவர்களே, இந்த இயக்கம் அது பரவ வேண்டும் என்பதை விட இந்த இயக்கத்தினுடைய கோட்பாடுகளும் குறிக்கோளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அன்னை மரியாளை போன்று நான் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இயக்கம் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகின்றது. இன்னைக்கு அன்னைக்கு விழா எடுக்கின்றோம். அன்னையினுடைய வாழ்வு ஒரு மறைந்த வாழ்வு, இயேசுவை முன்னிறுத்தி வாழ்ந்த வாழ்வு. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையும் தாழ்ச்சியான மனநிலையோடு என்னை மறைத்து என்னை முன்னிலைப்படுத்தாமல் அன்னை மரியாளுடைய படிப்பினையையும் வாழ்க்கையும் மாதிரியாக கொண்டு இயேசுவை நான் முன்னிறுத்தி வாழ்கின்றேனாம். இயேசுவினுடைய குரலுக்கு நான் செவிமடிக்கின்றேனாம்.
அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து வாழ்கின்றேனா? அந்த விருப்பத்தை அறிந்து அன்பு செய்வதில் தான் அந்த விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் அடங்கியிருக்கின்றது என்பதை உணர்ந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்கின்றேனா? அன்பு என்பது வார்த்தைகளில் அல்ல, அது செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்கின்ற பொழுது அந்த அன்பு செயல்கள் என் வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றதா? குடும்பத்திலே, சமூகத்திலே என்னுடைய அன்பு செயல்களால் நிறைக்கின்றனா என்பதை இந்த நாளிலே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு வாழ்கின்ற பொழுது, அன்பு செயல்களால் நம்முடைய வாழ்க்கையை நிறைக்கின்ற பொழுது அங்கு ஊற்றெடுப்பது ஒற்றுமை. அந்த ஒற்றுமையில் தான் இறைவன் வெளிப்படுகின்றார் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்வோம். அன்னை மரியாளுக்கு விழா இடிக்கின்ற பொழுது இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதல் நமக்கு கிடைக்கட்டும். அந்த அன்னையினுடைய படிப்பினை நமது வாழ்வாகட்டும். அந்த அன்னையை பின்பற்றக்கூடிய நல்ல பக்தர்களாக நாம் வாழ்வோம். அன்னையின் பக்தர்கள் என்றால் ஆண்டவருடைய சீடர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த ஒரு வரத்திற்காக அன்னையின் மூலமாக இறைவனை நோக்கி இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென்.